சக்ஸஸ் ஸ்டோரி பார்ட் 2 லைஃப்பில் எந்த ஒரு விஷயமே தடையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம குருலக்ஷ்மி. என்னோட ஸ்டூடெண்ட் 2022 பேட்ச், இப்போ ஃபவுண்டர் ஆஃப் பேக்கிஸ்டார். ஹாய், என்னோட நேம் வந்து குருலக்ஷ்மி. நான் ஒரு ஹோம் பேக்கர். நான் சென்னை ஆவடியில் இருக்கேன். என்னோட பேஜ் நேம் வந்து தி பேக்ஸ்டர். நான் வந்து 22 ஜூன் 9 வந்து அவங்க மேம் கிட்ட வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன். நான் மாஸ்டர்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். என்னோட ஜேர்னி வந்து ஹசி ரிலேட்டட் ரொம்ப பெருசு. பிகாஸ் நான் மேரேஜ் ஆகி ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கன்சீவாக இருக்கும்போதும் கிளாஸ் அட்டன் பண்ணேன். என்னோட 6 months பேபியோட நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து குழந்தையோட அலோ பண்ணவே மாட்டாங்க. பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்பவே கொடுத்தாங்க. பேஸ் யார் சொல்லி கொடுத்ததுன்னு பார்த்தா ஹசினா மேம் சொல்லி கொடுத்ததா மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்குது, ஹிடன் டிப்ஸ் இருக்குது, அது எதுவுமே அவங்க கிட்டே இருக்காது. எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் வந்து அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேக்கிங் இன்ஸ்டியூஷன்னா ஹசி டிலைட்ஸ் தான் நான் சொல்லுவேன். நான் மட்டும் கிடையாது, ஹசி டிலைட்ஸில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை தான் சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து அங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயங்களும் அந்த மாதிரி, மேமோட ஃப்ரெண்ட்லி நேச்சரும் அந்த மாதிரி தான் இருக்கும். என்னைய மாதிரி நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹோம் பேக்கராக ஆகலாம். இப்போ வரைக்கும் எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்னோட சரௌண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் நான் ஆல் ஓவர் சென்னையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட கேக் வாங்கணும் எல்லாரோட ரிவ்யூஸ்மே வந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ரிவ்யூஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஹசினா மேம் மட்டும் தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.